5 ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு ஒரு புக்கில் படித்தேன். நம்பர் 1 வந்து நம்மளால் ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸை கணிச்சு எழுத தெரியணும். அப்படி எழுதினாதான் நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்மளால் சேமிக்க முடியும், அதுலேருந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு இடம் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா முன்கூட்டியே டிக்கெட் புக் பண்ணிப்போம். அங்கே போய் எங்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம், எங்கே தங்க போகிறோம், இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் வாழ்க்கை பயணத்துக்கும் நம்ம வந்து ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸை முன்கூட்டியே கணிச்சு எழுதி சேவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 2வது விஷயம் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விலைவாசிக்கும் இப்போ இருக்க விலைவாசிக்கும் நமக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். அப்போது எந்த தளத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அப்போ இருக்கக்கூடிய விலைவாசிக்கு நம்மளால் அதை பீட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஷேர்ஸில், பேங்க்கில், மியூச்சுவல் ஃபண்டில், லேண்டில், கிரிப்டோ கரன்சியில் இதெல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி. அதாவது வந்து பிளான் ஏல ஒருத்தர் வந்து 15% ரிட்டர்ன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் வந்து பிளான் பியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. பிளான் ஏல வந்து எவ்ரி இயர் அவருக்கு 15% கிடைக்குது. பிளான் பியில் பண்ணுறவருக்கு ஒரு வருஷம் 50% கிடைக்குது, அதுக்கு அடுத்த வருஷம் -5% ஆகிடுச்சு. அப்போ நம்ம எல்லோரும் எதை செலக்ட் பண்ணணும்? பிளான் ஏ தான் செலக்ட் பண்ணணும். அதாவது எவ்ரி இயர் கன்சிஸ்டன்ஸாக சேம் இதை வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னும் போது அதை வந்து நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சு தான் நம்ம பண்ணணும். இப்போ கிரிப்டோ கரன்சிலாம் பார்த்திங்க அப்படின்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும், எவ்ரி இயர் நமக்கு நியர்லி 24% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. நீங்கள் அதுவும் பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது இன்னும் பல மடங்கு ப்ராஃபிட்டாக நம்மளால் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லிக்விடேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல லாக்கிங் பீரியட், அதாவது ஒரு 5 வருஷமோ இல்லை ஒரு 10 வருஷத்துக்குமோ ஒரு தொகையை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறோம். ஆனால் நமக்கு ஒரு எமர்ஜென்சின்னு வந்து என்ன பண்ணுறது, நம்மளால் அந்த பணத்தை எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ சப்போஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருந்தால் நம்ம வந்து லிக்விடேட் பண்ணிக்கலாம், உடனே அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு பணம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆனால் என்ன ஆகும், நம்மளுடைய ஃப்யூச்சர் கோல் வந்து நம்மளால் அடைய முடியாது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எமர்ஜென்சி ஃபண்டு வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கணும். அதை கேஷாக கையில் வச்சுக்கலாம், இல்லை பேங்க்லேயும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏதோ ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தது, இல்லை ஆக்சிடென்ட் ஆகிடுது அப்படின்னா நமக்கு ஃபண்டு தேவை அப்படின்னாக்கா நம்ம போய் யார்கிட்டையும் கடன் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்டை ரெடியாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இதெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேவிங்ஸ்லேருந்து கரையாமல் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியே அதுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெட் ஃப்ரீ, அதாவது கடன் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து கடன் வாங்கி தான் நம்ம நிறைய பேர் வந்து இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து நீங்கள் கடனே கட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ஸோ கடன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்பவே சிறந்தது. ஆனால் நம்ம வாங்கக்கூடிய இன்கம் வந்து இருக்கிற செலவுக்கே சரியாக போயிடுது. இதில் நாங்கள் எங்கேருந்து சேமிக்கிறது அப்படின்னா நம்ம இன்கம்மை வந்து எப்படி நம்ம பெருக்கலாம் அப்படிங்கிற வழிமுறைகளை தேடணும். 7 சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஆத்தர் சொல்லியிருக்காரு. சாரி, அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ நிறைய எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்.